Hello friends, welcome to our channel Gayu Speaks and this is Gayatri. இன்னைக்கு நம்ம Python day 6 பார்க்க போறோம். Day 6ல என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நான் print practice session போட்டுருக்கேன். ஸோ இது வந்து string practice session. ஸோ string பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரிங்னா அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸ்ட்ரிங்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அது டெக்ஸ்ட். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷன் ஒரு டபுள் கொட்டேஷன் விச் இஸ் பெட்டர். எதுனாலும் யூஸ் பண்ணி நம்ம போடலாம். ஸோ டபுள் கொட்டேஷன் இஸ் பெட்டர். நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் பார்க்கலாம், நான் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு Gayu கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணியிருக்கேன், டபுள் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி ரெண்டு சைடும் ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் போட்டு தென் நான் வந்து print அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு ஒரு parenthesis யூஸ் பண்ணி ஓப்பன் parenthesis போட்டு தென் டெக்ஸ்ட் நம்ம அது கொடுத்து அந்த டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா Gayu அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்து கிடைச்சிடும். ஸோ இதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்குல்ல. ஸ்ட்ரிங்குள்ளே போனோம்னா ஸ்ட்ரிங்குள்ளே என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் இதில் இது பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற இது என்னென்னா ரிவர்ஸ்னால் என்னென்னா நம்ம கொடுக்குறோம்ல ஒரு டெக்ஸ்ட். இப்போ நம்ம உனக்கு கொடுத்துட்டு அதில் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் அதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுவோம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு லைக் ஏதாவது நம்ம டைப் பண்ணிக்கலாம், கொட்டேஷன் மார்க் போட்டு லைக் Gayu அப்படின்னு நான் இப்போ டைப் பண்ணிட்டு இருக்கேன்னா கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா print அப்படின்னு போட்டு ஓகேயா print அப்படின்னு போட்டு நான் வந்து parenthesis ஓப்பன் பண்ணுவேன், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் which is ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு தென் நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு கோலன் யூஸ் பண்ணணும். நான் கோலன் வந்து 2 times நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1 அப்படின்னு கொடுப்பேன். ஸோ லெட்ஸ் டைப் லைக் கோலன் அண்ட் 1 போட்டாச்சு. ஸோ இப்போ ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் அதில் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் யூஸ் பண்ணணும், அதே பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அவுட்புட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது அப்படியே Gayu ரிவர்ஸ் ஆகி கிடச்சிக்கும், UYAG அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஸோ இதே இதுக்கு நான் வேறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு நான் திருப்பியும் ஸோ அதை மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. ஸோ இஸ் ஈக்குவல் டு Python அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம Python அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. ஸோ கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி டைப் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து printன்னு போட்டு ஸோ நம்ம அதில் யூஸ் பண்ண அதே மெத்தட் தான். நம்ம எப்போவுமே டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம்ல, parenthesis யூஸ் பண்ணிட்டு தென் ஒரு தென் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு கோலன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு கோலன் போடலாம். கோலன் 2 times யூஸ் பண்ணிவிட்டு தென் ஹைப்பன்னு போடணும். கோலன் யூஸ் பண்ணிட்டு ஹைப்பன் போடணும், மறந்துட்டேன். ஸோ ஹைப்பன் யூஸ் பண்ணணும். தென் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து இது அவுட்புட் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு Python அப்படியே ரிவர்ஸில் வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ லைக் சம்திங் ஏதாவது டைப் பண்ணி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லெட்ஸ் டைப் லைக் ஹலோ அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ நான் வந்து இப்படி கொடுக்கும்போது என்ன விஷயம் இருக்குன்னா நம்ம வந்து அப்படியே ரிவர்ஸில் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக புரியுமேன்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ நான் ஹலோன்னு கொடுத்துட்டேன்ல. ஸோ இப்போது அதே மாதிரி print யூஸ் பண்ணிவிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி தென் டெக்ஸ்ட் தென் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். தென் கோலன் 2 times கோலன் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைப்பன் போட்டு நம்ம நம்பர் 1 அப்படின்னு கொடுத்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணி லாஸ்ட்டு வந்து parenthesis போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவுட்புட் வந்து நமக்கு ஹலோ அப்படியே ரிவர்ஸில் கிடச்சிருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் லிஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். லிஸ்ட் அப்படின்ட்டு நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ 1 2 3 4 அந்த மாதிரி நான் வந்து நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் டைப் 1, 2, தென் 3, 4 அப்புறம் ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இதையும் நம்ம பிரிண்டாக யூஸ் பண்ணிட்டு நம்ம நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ print இஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணக்கூடாது, parenthesis யூஸ் பண்ணணும். ஸோ நம்பர்ஸ் போட்டு அண்ட் அவுட்புட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து அப்படியே டைப் ஆகிருக்கும். 1 2 3 4 அவுட்புட் கிடச்சிருக்கும். ஸோ தென் லாஸ்ட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு போட்டாச்சு. தென் நம்ம என்ன பண்ணலாம்னா காயு அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டு கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து ஒரு இப்போ 0 1 2 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ எனக்கு காயு அப்படின்றத ஜி வந்து 0, ஏ வந்து 1, ஒய் வந்து என்னென்னா 2, யூ வந்து 3. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 0 அப்படின்னு நம்ம இப்போ கொடுக்குறோம். அதே இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து 0 மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அது கொடுத்துட்டு இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா அவுட்புட் வந்து ஜீன் கிடச்சிருக்கும். ஏன்னா 0 இருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் இது. ஸோ அதில் நமக்கு ஜி தான் இருக்குது. ஸோ அதனால நமக்கு அவுட்புட் வந்து ஜீன் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ இதில் வந்து நான் பிரிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு டெக்ஸ்ட், ஸோ டெக்ஸ்ட் அதே மாதிரி போட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்லைசிங்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த மாதிரி தான். நான் வந்து 3:1 இல்லை 1:3 இந்த மாதிரி சம்திங் நம்ம கொடுக்கும்போது இதோட அவுட்புட் வந்து எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்லைசிங், ஒரு சில இண்டெக்ஸ் பொசிஷனில் இருந்து நம்ம எடுக்கிறது. ஸோ இப்போ நான் வந்து 1,3 கொடுத்துருக்கேன்னா, ஸோ இப்போ நம்ம போய் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னு பார்க்கலாமா? ஸோ ஏ அண்ட் ஒய் தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.